எல்லாருக்கும் வணக்கம். கேரளம் ஓணப்பரிசாக இந்தியாவுக்கு விழிஞம் இன்டர்நேஷனல் துறைமுகம் திறக்கப் போகிறது என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. திருவனந்தபுரத்தில் இருக்கிற விழிஞம் என்ற இடத்துல தான் இந்த துறைமுகம் அமைந்திருக்கிறது. இந்த துறைமுகத்தின் சிறப்பு என்னதென்று சொன்னால், பெரிய பெரிய மதர்ஷிப்ஸ், நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோமானால், இந்த பெரிய சரக்கு கப்பல் இந்த துறைமுகத்திலே வரவும், இந்த கப்பலில் இருக்கிற பொருட்கள் வந்து சிறு சிறு கப்பல்களுக்கு எடுத்துட்டு செல்லவும், அதே போல பல இடங்களில் இருந்து கொண்டு வருகிற சரக்குகள் இந்த மதர்ஷிப்புக்கு ஒரே நேரத்திலே எடுத்துட்டு செல்லவும் தேவையான வசதிகள் இந்த துறைமுகத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்றாங்க. நாம் பொதுவாகவே இந்தியா வந்து இந்த சிங்கப்பூர், கொழும்பு போன்ற துறைமுகத்தை தான் டிபெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்தின் சொந்தம் நாடு அப்படின்னு சொல்லுகிற கேரளாவிலே இந்த விழிஞம் வந்து ஜியோகிராபிக்கலாகவே இதனுடைய லொக்கேஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏனென்று சொன்னால், அநேக துறைமுகங்களுக்கு ஆழம் ரொம்ப கம்மியா இருக்குமா. ஆனா இதனுடைய ஆழம் வந்து 20 மீட்டர் ஆழம் இருக்கிறபடினாலே இதனுடைய ட்ரெட்ஜிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது நேச்சுரலாகவே பெரிய பெரிய கப்பல்களுக்கு வந்து நிற்கிற மாதிரி அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இதனுடைய சீ ரூட் வந்து ரொம்ப கிட்டே இருக்கா. அது 10 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பெரிய பெரிய கப்பல்களுக்கு வந்து இந்த துறைமுகத்துக்கு வருவதற்கு அது ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து வெதர் கண்டிஷன் நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த துறைமுகத்தில் வந்து எந்த விதத்திலும் ஐஸாக வாய்ப்பில்லை. அதனால வந்து இந்த வெதர் கண்டிஷன் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்திலே இதுக்கு தேவையான கஸ்டம்ஸ் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதோட எம்டி டாக்டர் திவ்யா எஸ் ஐஏஎஸ் அவங்க சொல்லும்போது, இது வந்து சவுத் ஏஷியாவில் பெரிய போர்ட்டாகவும் அதே மாதிரி பெரிய டிரான்ஸ்ஷிப் டெர்மினலாகவும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது, இது வந்து 4 கட்டமாக இதனோட பணிகள் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் முடிய போகிறது. 2028க்குள்ள இந்த வேலைகள் முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது வேலைகள் முடியும் போது இந்த ஏர்போர்ட் வந்து பக்கத்துல இருக்கிறாங்க, அதனால பிரச்சனை இல்லை. அது மட்டுமல்ல, இந்த ரோட்வேஸாக இருந்தாலும் சரி, ரயில்வேயா இருந்தாலும் சரி, அதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவோ பெரிய மழையா இருந்தாலும் சரி, கிளைமேட் சேஞ்சாக இருந்தாலும் சரி, இதனுடைய வேலைகள் நிற்காம அது கண்டினியூஸாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இந்த வேலைகள் எல்லாம் முடியும் போது உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய 4-5 மதர்ஷிப்ஸ் வந்து நிற்கிற அளவுக்கு இந்த விழிஞம் துறைமுகம் வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய அசட்டா இருக்கும். நிறைய வேலை வாய்ப்புகள் இங்க கொட்டி கிடக்கிறது, நிறைய டோர் ஓப்பன் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கிறது என்று நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.